கோவப்படுத்தணும்னா ஒரு செகண்ட்ல கோவப்படுத்தலாம். ஆனா சிரிக்க வைக்கணும்னா ரொம்ப சிரமமான விஷயம். அதை எளிமையா அவரு சிறப்பா பண்ணாரு. அது அவரு நடிப்புக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, ஒரு யதார்த்தத்தை தான் அவரு பிரதிபலிச்சாரு. அதுக்கு அடிப்படையான காரணம் அவரு சின்ன வயசுல அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறப்போ, அவங்க அம்மா வெளியில நடக்கிற விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காக ஜன்னல்ல ஓரமா இருந்து அந்த வெளியில நடக்கிற விஷயங்களை இவங்க நடிச்சு காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அதன் அடிப்படையில் அதுவும் அவங்க அண்ணனோட இன்ஸ்பிரேஷன் இது ரெண்டும் சேர்ந்து அவருக்கு நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்படி நமக்கு சிரிப்பை வரவழைத்த ஒரு நபர், ஆனா அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தா துன்பமும் துயரமுமா இருக்கு. அந்த துன்பம் துயரத்தை அவர் எந்த நேரத்திலயும் அவரு உதட்டுக்கு எடுத்துட்டு போனதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சின்ன வயசுல குழந்தையில இருந்து இறப்பு வரைக்கும், இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட பிணத்தை கூட தோண்டி எடுத்து திருடி ஒரு சிக்கலுக்குள்ளாக்குன ஒரு சமூகம் இது. இப்படிப்பட்ட ஒரு நபர் அவரை அவரோட சார்லி சாப்ளினின் கலைப்பயணத்தை பத்தி தோழர் வேல்முருகன். தோழர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கங்கள். அதாவது நம்ம வந்து ஃபோட்டோ கண்டுபிடிக்கப்படுது. ஃபோட்டோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு ஓட வைக்கிறது மூலியமா ஒரு மூவ்மெண்ட்டை காமிக்கலாம், அதாவது அசைவுகளை காமிக்கலான்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அது நீங்கள் வந்து அந்த காலத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையால் தான் சுற்றுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 17 ஃபிலிம் 18 ஃபிலிம் வந்து அது மூவ் பண்ண அப்படின்னா நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். ஃபிலிம் அப்படி இழுத்தனா அப்படியே ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்படிதான் வந்து இந்த திரைப்படம்ன்ற அந்த வடிவம் வந்து எடுக்குது. திரைப்படம் கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுல அப்புறம் கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிடுச்சு. பல்வேறு நடிகர்கள், பல்வேறு கலைஞர்கள், உலகத்துல பல்வேறு மொழிகள் திரைப்படங்கள்லாம் இருக்கு. இவ்வளவு பேர் விட்டுட்டு ஏன் சார்லி சாப்ளின் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா மொழி பேசக்கூடியவங்களும், எல்லா மக்களுக்கும், எல்லா வயதினருக்குமே தெரிந்த ஒரு முகம் அப்படின்னா உடனே சார்லி சாப்ளின் தான். ஏன்னா ஏன் அப்படின்னா அவர் எடுத்துக்கிட்ட மொழி தான் வந்து முக்கியம். அவர் எடுத்த மொழி மௌன மொழி. எல்லாருக்குமான செய்தியை ஒரு மௌன மொழி மூலியமாக வசனம் பேசும்போது வசனம் சிலருக்கு புரியாம போகும். ஆனா நான் என்ன செய்யறேன்றத ஒரு அசைவு மூலியமா, ஒரு செய்கை மூலியமா உங்களுக்கு புரிய வைக்கும் போது நீ வந்து உனக்கு மொழி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எந்த மொழி வேணா பேசலாம். ஆனா உன்னை வந்து அந்த அசைவை புரிஞ்சுக்கிற ஒரு மனித தன்மை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியும். ஸோ சார்லி சாப்ளின் எடுத்துட்ட மொழி வந்து மௌன மொழி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1927 அப்புறம் பேசும் படங்கள் வந்து விட்டது. பேசும் படம் வந்ததுக்கு அப்புறம் கிட்ட ஒரு 10 வருஷமா இருக்கு அவர் வந்து பேசும் படம் எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய அதுக்காக சொல்ற காரணம் என்ன அப்படின்னாக்கா, பேசும் படங்கள் வந்து மூலியமா என்னோட வேலை வந்து அது என்னோட நடிப்பு வந்து குறைஞ்சு விட்டது. நான் என்ன செய்யணுமோ அந்த நடிப்பு வந்து குறைச்சிட்டு வார்த்தைகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒரு 2 செகண்ட்ல முடிஞ்சிச்சு. அது அப்புறம் மக்களுக்கு எப்படி வந்து இன்னும் சிந்தனை எப்படி கூடும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படக்காட்சியில வந்து அடுத்தடுத்த காட்சி போயிட்டே இருக்கும். நம்ம யோசிக்க விட மாட்டான். அவன் சரசம் போயிட்டு அப்புறம் கேட்டா படம் ஸ்டைல் அது மாதிரி இருக்குங்க. ஆனா நீ சார்லி சாப்ளின் படத்தை உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்திக்க முடியும், சிரிக்க முடியும், அதை ரசிச்சு நீங்க வந்து ஒரு மனநிலைமை இயல்பா கொண்டு வர முடியும். ஸோ அதனாலதான் வந்து சார்லி சாப்ளின் வந்து நம்ம எல்லாம் கொண்டாடப்படுறோம். சார்லி சாப்ளின் பத்தி நம்ம வந்து தோழர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய 5வது வயதுல அவர் முதல் மேடை ஏறாரு. அவருடைய அம்மா வந்து அண்ணா வந்து ஒரு பாடகராக இருப்பாங்க. அதாவது அந்த காலத்துல வந்து அதாவது கிட்டத்தட்ட 1900 அந்த காலகட்டத்துல ஒரு மேடையில பெண்கள் அரசியா நின்று ஒரு பாடலை பாடி ஒரு நடனம் செய்வாங்க. அதுதான் வந்து அவருடைய அப்பத்தி இருந்த சில, அதாவது நம்ம ஊர்ல வந்து இந்த கூத்து மாதிரி அப்படி ஒரு கலை அங்க இருக்கு. ஸோ அப்படி அவங்க பாடும்போது அவங்களுக்கு வேற அந்த குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியம் குறைந்து அவர் குரல் வளை வந்து பாதிக்கப்படுது. அப்ப மேடையில நிற்கும் போது அவங்க திணறாங்க, முடியல, அவங்களால பாட முடியல. சார்லி சாப்ளின் வந்து பாக்குறாரு, தன் அம்மா கஷ்டப்படுறத அவர் வந்து ரொம்ப ஓரமா நின்று அப்படியே வெளியே பாக்குறாரு. உடனே அங்க போய் மேலாளர்கிட்ட போய் அந்த சின்ன வயதுல போயிட்டு சண்டை போடுறாப்புல, நான் வந்து அந்த வேலையை நான் செய்யறேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னா அவர் பாக்குறாரு. நான் சின்ன பையன் வந்து கேட்டுங்க சொல்லுங்க. திடீர்னு அவர் யோசிக்கிறாரு, சரி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு அவர் கூட்டு நேரம் மேல நிக்க வச்சு சின்ன பையன் இவர் வந்து இந்த பாடலை பாடுவார் சொல்லிட்டு போயிடாரு. ஸ்டேஜ்ல தன்னந்தனியா ஒரு சிங்கிள் பர்சனா முதல்ல நிக்கிறாரு அவரு. அவங்க அம்மா பாடிய பாடல்கள் எல்லாமே, ஏன்னா தலைமை தோழர் சொல்லும் போது அவங்க அம்மா வந்து வெளியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிள்ளைக்கு வந்து அவருடைய அந்த உடல் நனிலம் இருக்கு இல்லையா, நனிலம் உள்பட அவர் வந்து அவங்க வந்து நெரிச்சு காப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன பெண்ணா இருக்கான்,
ஊட்டச்சத்து குறைபாடு, ஏன்னா அந்த குடல் சூழல் நமக்கு தெரியும், உணவு குறைபாடுனால. ஸோ அந்த களைப்பு இந்த குழந்தைக்கு தெரியக்கூடாது, அவன் பசியா இருக்குன்றது அவன் தெரியக்கூடாதுனால அவனை சந்தோஷப்படுத்தணும், எனக்கு ஓடி விளையாட முடியாது. அப்போ இப்போ படிக்கலே இருக்கிற குழந்தை, அது இல்லாம மூச்சு திணறல் வரக்கூடிய குழந்தை வராவ, இந்த விஷயங்கள்லாம் இதுல இருக்குனால அப்ப குழந்தைய சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஜன்னல் ஓரமா இருந்து அந்த நபர்களை பத்தி நடிச்சியும் அவர்கள் செய்களை ஒரு அசைவு மூலியமும் சொல்லி அந்த சந்தோஷப்படுத்துறாங்க. ஸோ இது எல்லாமே உள்வாங்கியதுனால அவங்க அம்மா அப்பா அந்த பாட்டை எல்லாமே அழகா பாடுறாப்புல. அந்த 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 அரங்கமே அதிருது. சில்லறை காசுல வீசி எறிகிறாங்க. சின்ன பையனா ஓடி போய் அந்த காசுல யாரும் எடுத்து போறாங்க சொல்லிட்டு முதல்ல ஓடி போய் காசுலாம் புரியுறாங்க. அதுவும் ஒரு நகைச்சுவை மாறுதாங்க. ஏன்னா ஒரு சீரியஸா பாடினாங்க, திடீர்னு போய் காசு எடுக்கிறா அப்படின்னு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க, வாங்குறாப்புல. அப்ப இதுக்கும் இதெல்லாம் ஒரு பாடம் எடுத்துட்டாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு 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 சபையில இருந்து ஒரு வித்தியாசமா ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அது மக்களால் ரசிக்கப்படும் அப்படின்றத அவர் அங்க கத்துக்கிறாரு. அப்ப அந்த காசுகள்லாம் அள்ளி போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொழி பாடுறாரு. ஸோ இதுதான் ஒரு முதல் அனுபவமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சரியா படிக்கலன்னா குடும்ப சூழ்நிலை அவரால் படிக்க முடியல. அப்புறம் தங்கும்படி இதுல தங்கி அங்க வேலை செய்யணும். அவங்க வேலை செஞ்சு சிறிதளவு படிப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, தங்கி இருப்பாங்க. ஆனா இவர் நாடகத்தில் நடிக்கின்ற எண்ணம் அவருடைய அண்ணன் மூலியமா சிட்னி மூலியமா வருது. சிட்னி யாரு அப்படின்னா அவர் அம்மாவுடைய முதல் புருஷனுடைய பையன். அவர் அம்மாவுடைய முதல் புருஷன் பையன். இவர் ரெண்டாவது புருஷனுக்காக பிறந்ததான் சார்லி சாப்ளின். ஆனா இரண்டு பேருக்குமான உறவு எப்போ பலப்படுது அப்படின்னா இவங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டான்னு அவங்க அண்ணன் விட மாட்டான். நீ நானும் தான் உறவு, எனக்கு நீ உனக்கு நானு, நீ எதுக்கு என்ன விட்டு விலகி போக பாக்குற அப்படின்ற மாதிரி அவர் விட மாட்டாரு தம்பிய. தம்பி இருக்கு அது பற்றி பிடிக்கிறாரு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துதான், ஏன்னா அண்ணன் நாடகத்துல நல்ல ஆர்வம் முழுக்கினாரு. சார்லி சாப்ளின் அந்த அளவுக்கு பெரிதா ஆர்வம் இல்லைனாலும் ஆனா அதெல்லாம் அவர் நெருங்கி அப்படியே நெருங்கி பார்த்துட்டு வராப்புல. அப்போ இயல்பாவே அவருக்குள்ள அது தானா வளர்ந்துட்டே வருது. அப்ப வளர்ந்து வரும்போது கிட்டத்தட்ட 12 வயசுல அவருக்கு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் மூலியமா இவரும் போயிட்டு நாடகங்கள் நடிக்கிறாரு. நாடகம் அப்படின்னா இந்த சர்க்கஸ் சொல்லுவோம் இல்லையா, சர்க்கஸ் நடுவுல சில நடிப்புகள் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் அவருடைய நாடக பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு அப்படியே போகும்போது அவங்க அண்ணன் ஒரு திரைப்படத்துக்கு அப்படியே டக்குன்னு மூவாயிராரு. ஆனா தம்பியை போக முடியல. ஏன்னா தம்பி சின்ன பையனா இருக்கப்பல அவருடைய டைரக்டர்கிட்ட சொல்லி போறாரு, தம்பி நல்லா நடிப்பான், வாய்ப்பு கொடுங்க கெஞ்சிறாரு, ஒத்து மாட்டாப்ல. இதுல ஒரு 16 வயசு இருக்கும்போது அவருக்கு அந்த வாய்ப்பு கூப்பிட்டு பேசுறாங்க, தம்பி இது நடிச்சு காமிறாப்ல. அப்போ சரி நீ ஓகே நடிக்கணும், ஆனா நீ சின்ன பையனா இருக்கேப்பா, எப்படி இப்போ உன்னை படத்துல காமிக்க தெரியும். அப்ப அந்த இளம் வயது தோற்றத்தை மறைப்பதற்காக எடுத்துக்கொட்ட அந்த கெட்டப் தான் இந்த லூசான பேண்ட், டைட்டான கோட்டு, ஒரு ரவுண்டு தொப்பி, அந்த பாலிஷ் போட்ட ஷூ, ஒரு காலை விரித்து வைத்து ஒரு கோமாளித்தனமா நடப்பதற்கு நடிச்சு காமிக்கும் போது அந்த ஷூட்டிங்ல இருக்க அத்தனை பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிருது அப்படியே. அவருக்கு அப்பயே முடிவு பண்ணிட்டாரு, அந்த ஒரு சின்ன மீசை, முக்கியமான விஷயம் அது. அந்த மீசை வச்சதுன்னா ஒரு ஆள்தான் நம்ம சக்சஸ், இதுதான் நம்ம கெட்டப்பு. ஒரு நாடோடியாக அதாவது எந்த ஒரு உறவும் இல்லாம ஒரு நாடோடி கெட்டப் தான் படம் முழுமா அவர் பயன்படுத்தி இருப்பாரு. உறவுகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவரு ஒரு நாடோடி அவள் தான். ஏன்னா அது எந்த பேச்சும் வராது, அப்பா அம்மா அம்மா அந்த கேள்வியும் வர நாடோடி எனக்கு எந்த உறவும் கிடையாதுன்ற மாதிரி அந்த கெட்டப் இருக்கும். ஆனா அப்படி அவர் டிராவல் ஆகும்போது பல்வேறு படங்கள் நடிக்கிறாரு, அவர் அதிகப்படியா சம்பளம் வாங்குறாரு. உலகத்திலேயே அது முதல்ல அதிகமா சம்பளம் வாங்கினவரும் சார்லி தான். கிட்டத்தட்ட $1,00,000 மேல அவர் வாங்கியிருப்பாரு. ஏன்னா அவரு அப்ப கேட்பாங்க, சார்லி நீங்க சம்பளம் அதிகமா கேட்கறீங்க, நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய நடிகர்லாம் கிடையாது. அப்போ அவரு சொல்லுவாரு, நான் நடிகெல்லாம் கிடையாது, ஆனா நான் எல்லாம் அந்த படம் ஓடாது நினைக்கிறேன் அப்படின்னு கேஷுவல் அடி போயிரு, நான் எல்லாம் படமே ஓடாது பையா. சரி வேற வழியில சின்ன ஒரு சரிங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நீ சொல்ற பணம் கொடுக்குறேன் அப்படின்னு வருவாரு. ஆனா இவ்வளவு பேசியும் ஏன் பாத்தீங்கன்னா நமக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும், இப்ப இவ்வளவு கதை சொன்னோம் இல்லையா, இதுக்கும் ஒரு தொழிலாக்க சம்மந்தமே கிடையாது எனக்கு கதைகள். ஆனா அவர் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் வர்றது அப்படின்னா 1936 முன்னாடி அவர் இந்த பொதுமை சித்தாந்தத்தை பத்தி அவர் படிக்க, அதாவது அவர் அந்த அளவு புத்தகங்களை படிக்க வாசிக்கக்கூடிய நபர் கிடையாது. அவர் சில நபர்களை சந்திக்கிறாரு. அந்த நபர்கள் மூலியமா முதல் விஷயம் 2 விஷயம். ஒண்ணு, முதலாம் உலக போர் பாக்குறாரு அவரு, 2ஆம் உலக போரையும் பாக்குறாரு. முதலாம் உலக போர்லயே ஏகப்பட்ட மக்கள் சாகுறாங்கன்றத அவர் பாக்குறாரு. ஏன்னா அவர் படங்கள் மூலியமா சொல்ல வர விஷயம்னா எளிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் எல்லா அவர் படங்கள் எல்லாமே தான் இருக்கும். எளிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த போர் மூலியமா அவருடைய வாழ்நிலை எப்படி இருக்குன்றத அந்த படங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்ப அது இருக்கிறதுனால அவருடைய அப்பா அதை பத்தி அவர் சிந்திக்கணும் இல்லையா. அப்ப சிந்திக்கும் போதுதான் பாக்குறாரு,
அப்போ வந்து அவருடைய நிலைப்பாடுன்றது போர் என்பது வேணாம் என்பது அவர் நிலைப்பாடா இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் வருகிறாரு, ஒரு நண்பர் அருமை பத்திரிகையாரு நண்பர்ன்ற மாதிரி பேசுறாப்புல. பேசும்போது அவரு இங்கிலாந்துல இருக்காரு. அப்ப இங்கிலாந்துல இந்த சந்திப்பு நடக்குது. அப்ப வந்து போரை பத்தி பேசும்போது நீங்க வந்து போர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா நான் வந்து மக்கள் இருக்கிறத நான் விரும்பல. முக்கியமா வந்து யூத அப்ப டக்குன்னு சொல்றாரு. அப்ப வந்து நீங்க வந்து நாஸ்திகளை எதுக்குற அப்படின்னாக்கா நீங்க வந்து யூதரா இருக்கணும். நான் யூதரா இருக்கணும் அவசியம் கிடையாது, மனுஷனா இருந்தாலே போதும். நான் ஒரு மனிதன். மக்கள் எல்லா இடத்துலயும் தான் மக்கள் சாகுறாங்க. ஏன் இந்த என் நாட்டுல சாகும் போது அந்த நாட்டுல சாப்பிட மாட்டேனா? அப்ப அங்க இருக்க மக்கள் கிடையாதா? நீங்க ரெண்டு பேரும் என்ன நீங்க அடிச்சிங்க? மக்கள் எதுக்காக சாகணும்? நான் மக்களுக்கானவன். நான் மக்களுக்கு தான் சிரிக்க வைக்கிற ஒரு நபர். என் கண்ணுக்கு எதுல சிரிக்கிறதுக்கு ஆளே இல்லாம நான் யாருக்கு அப்புறம் இருக்கணும்? நான் மக்கள் சிரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ எல்லாரும் சாக வச்சுன்னு இருக்க. நான் சந்தோஷமா இருக்கணும். என் துக்கத்தை மறைச்சு என் சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தி உங்க சிந்திக்க வைக்கணும் நான் யோசிக்கிறாள். நீ அவங்க சாக வச்சுட்டு போயிட்டு அப்படின்னா நான் எதுக்காக இதை பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு அவரு. ஆனா அவர் வந்து அந்த பத்திரிகையாளர் போயிட்டு விமர்சனம் எழுதுறாரு. இது மாதிரி அவர் நாட்டுப்பற்று கிடையாது, நான் வந்து நம்ம நாட்டை வந்து தேசப்பட்டு அவருக்கு இல்ல, அவர் எதுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாருன்னா மாடர்ன் டைம்ஸ் படம் எடுத்துக்கு முன்னாடி வந்து அவர் முதல்ல இவரை பார்க்குறாரு. ஐன்ஸ்டீன் வந்து சந்திக்கிறாரு. ஐன்ஸ்டீன் 1927 சந்திக்கிறாரு. ஐன்ஸ்டீன் சந்திக்கும் போது அவருக்கு ரெண்டு பேரும் ஒரு உணவு மேஜையில வந்து சந்திச்சு பேச்சுன்னு இருக்காங்க. திடீர்னு அவர் யோசிக்க ஆரம்பிப்பாரு. ஐன்ஸ்டீன் திடீர்னு எப்போ யோசிப்பாரு சொல்ல முடியாது. அவரு திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்சிருவாரு. அவரு டக்குன்னு யோசிக்கிறாரு. என்னங்கன்னா நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. என்ன சொல்லுங்கண்ணா? இல்ல நான் இன்னும் ஆழமா யோசிக்கணும், அதனால எனக்கு நேரம் தேவைப்படுது, அதனால எனக்கு வந்து எனக்கு நேரம் தேவைப்படுது சொல்லிட்டு, அதனால எனக்கு தொந்தரவு படாதுன்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளின் வீட்டுல மேல மாடியில ஒரு ரூமுக்கு அவர் போயிடாரு. என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது எனக்கு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. கிட்டத்தட்ட 6 வாரங்கள் அவர் அந்த ரூமுக்குள்ளே இருப்பாரு. சாப்பாடு மட்டும் சார்லி சாப்ளின் எதுவுமே கொடுத்துட்டு வருவார். வேற யாரும் போக மாட்டாங்க, அவரு தான் போவாரு. அவர் நேரடியாக போயிட்டு சார்லி அவர் கொடுத்துட்டு தொந்தரவு பண்ணாம சாப்பாடு வச்சு கம்மி வந்துருவார். அவள் தான் ஐன்ஸ்டீன் வந்து இறங்கி வாக்கிங் போறது மட்டும் நடந்து போட்டு வர மாட்டார். அப்படி அவர் 6 வாரம் கழித்து ஒரு பேப்பர் எடுத்து வந்து சார்லி சாப்ளின் கொடுப்பாரு. நான் புதுசாக கண்டுபிடிச்ச கோட்பாடு உன்ட்ட காமிக்கிறாரிட்டு. அதை பத்தி பெரிய டீட்டெயில் அவருக்கு தெரியல. அதனால சார்பியல் கோட்பாடை அங்கதான் அவர் உருவாக்குறாரு. சார்பியல் கோட்பாடை வந்து தத்துவத்தை அவர் உருவாக்குறது சார்லி சாப்ளின் வீட்டில தான் அப்படின்றது அவர் அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை மட்டும் அவர் கரெக்டாக குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்து இவரு வந்து காந்தி வராரு. காந்தி வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக வராரு. அப்ப இவர் வந்து அவரை சந்திக்க போறாரு. அப்படி சந்திக்க போகும்போது ஒரு விவாதம் இருக்கு இல்லையா, நாங்க பேசணும் அப்படின்ட்டு. அப்ப இவருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து மிஷின் எல்லாம் எதுக்குறீங்க? அதாவது நீங்க வந்து கையில செய்யக்கூடிய ஆடைகள் தான் அடையணும், ஆனா மிஷின் எல்லாம் வேணும்னு வந்து தவிர்க்கிறது மனித உழைப்பு சக்தியை குறைத்து ஓய்வு நேரத்தை அதிகமாக்குது இல்லையா, அதை நம்ம வந்து அந்த டெக்னாலஜியை வர வைக்கணும்ல, நீங்க ஏன் அதை எதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வந்து காந்தி பேசுவாரு, நீ சொல்றது உண்மைதான், நான் அதை ஏத்துக்கிறேன், நான் மறுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயரிடமிருந்து எங்களுக்கு வந்து சுதந்திரம் தேவைப்படுது, நான் சுதந்திரமா அதை செய்யணும். அந்த எந்திரத்தின் பலன் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நாங்க சுதந்திரமா தான் எங்களுக்கு வந்து சேரும். பலன் ஃபுல்லா அவன் போய் சேருது, நாங்க வந்து ஒன்லி பயன்படுத்துற நபரா இருந்து மட்டும் போதும்னா எனக்கு அது எந்த பயனும் கிடையாது. அதனாலதான் நான் வந்து நாங்க கையாளாம வந்து அது பண்ணணும் அப்படின்னா வேற வழி இல்லை, எங்களால இயந்திரத்தா செய்யக்கூடிய பொருளாமே நாங்க தவிர்த்தா மட்டும்தான் ஒரு நெருக்கடிகள் உருவாக்கி அவங்களை வெளியேற்ற முடியும். அப்போ அதுக்காக தான் இந்த முடிவு நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா நடக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து இவரு பேசுறாரு. ரஷ்யால வந்து ஸ்டாலின் செய்யறது தப்புன்னு அவர் சொல்றாரு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த மன்னர் வந்து மன்னர் வந்து வேற நாடுகள் ஒப்பந்தம் செஞ்சிருப்பாரு இல்லையா, அந்த ஒப்பந்தங்கள்லாம் செல்லாது, இனி வந்து கடன் பத்திரிகைகள்லாம் திருப்பி தர மாட்டாது, ஏன்னா கடன் பத்திரிகை இவங்களும் வாங்கியிருப்பாங்க அவங்களும் வாங்கியிருப்பாங்க. அவரை சொல்ல விஷயம் என்னன்னா, இப்படி வந்து ஒரு நாட்டோட இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து முறிப்பது மூலியமா பகையை வந்து உருவாக்கிறாரு இவரு. இது வந்து கண்டிப்பா வந்து பெரிய பிரச்சனையா மாறும். இது நீங்க வந்து உள்ளுக்குள்ள எந்த ஒரு அரசாணம் இருக்கலாம், ஆனா மற்ற நாடுகளோட வந்து ஒரு உறவு என்பது எப்பவுமே சுகமா இருக்கணும். இந்த உறவை நீங்க வந்து முறித்து கொள்ளும் மூலமா பகைமை வந்து மற்ற இதெல்லாம் ஒன்னாத்து வந்து இந்த நாடை அழிக்கணும்ன்ற ஒரு பார்வையோடு அங்க செயல்படுவாங்க அப்படின்றத அவரு சொல்றாரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்யூனிஸ்டாவே அவர் மாற ஆரம்பிச்சிட்டாரு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களே அவர் வந்து தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிறாரு. அப்பதான் வந்து மாடர்ன் டைம்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து அவர் எடுக்கிறாரு. மாடர்ன் டைம்ஸ் படம் எடுக்கும்போது அவர் ரொம்பவும் யோசிக்கிறாரு, இந்த படம் எடுக்கிறது மூலியமா வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சொல்லிட்டு. இல்ல பார்த்துலாம் சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் வந்து 2 வருட காலங்கள் அந்த படத்துக்காக அவர் செலவிடுறாரு. சொந்த பணத்தை போட்டு அவர் எடுக்கிறாரு அந்த படத்தை. அதுல வந்து முதல்ல சில இடத்துல மட்டும் கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகள் வருவாங்க. பேசும் படத்துல கொஞ்சம் லைட்டா சேர்த்துருப்பாரு, அவர் பேச மாட்டாரு. சில காட்சிகள்ல மட்டும் கொஞ்சம் பேசக்கூடிய வசனங்கள் வரும். அதுல
சின்ன சின்னதா வரும். அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்றத மாடர்ன் டைம்ஸ் தான் ஒரு சிறந்த உதாரணம். ஏன் அப்படின்னா மாடர்ன் டைம்ஸ் 1936 வருது. 36 கேமராவே கிடையாது. அதாவது நீங்க வந்து மேனுவல் கேமரா தான் இருக்கு, கையால தூக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் கேமரா என்பது கிடையாது. அப்பவே சிசிடிவி கேமரா மூலயமாக ஒரு தொழிலாளி வேலை செய்வதை ஒரு முதலாளி கண்காணிப்பான் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு அவரு. அப்போ ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தா இவங்க ஒரு நாள் உட்காந்து இருப்பாரு. அது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க, கட் பண்ணி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் கேமரா கிடையாது. இருந்தாலும் அவன் கேமரா வச்சு பார்ப்பான், பாத்ரூம்லயும் பார்ப்பான்னு சொல்லியிருப்பாரு அவரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல உட்காந்து ஆன் பண்ணுவாரு. ஒவ்வொரு ஸ்கிரீனும் அந்த எங்க என்ன வேலை செய்யறாங்களோ இதெல்லாம் அவர் யோசிச்சு பாருங்க. 1936 ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடைய நபரால் மட்டும் தான் யோசிக்க முடியும். முதலாளித்தம் எப்படி வந்து முன்னேறும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மாடர்ன் டைம்ஸ். இன்னைக்கும் மாடர்ன் டைம்ஸ் நமக்கு அதுதான் கத்து கொடுத்துட்டே இருக்கு. மாடர்ன் டைம்ஸ் எத்தனை வாட்டி பார்த்தாலும் உங்களால வந்து அதை தவிர்க்க முடியாது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதோட நம்ம ஒத்துதான் இருக்கும், அதை மீறி போகல, அதோட அதிகமா தான் போயிட்டு இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளி வேகத்தை எந்த அளவுக்கு வேலை செய்யணுன்றத ஒரு முதலாளி அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், வேகத்தை அதிகப்படுத்து. அவருடைய செயல் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அந்த இயந்திரத்தோட அவர் வந்து ஒன்றி போயிட்டாரு. அவர் வந்து அந்த டைட் பண்ணுவாரு. இந்த டைட் பண்றது அப்படியே அந்த கை வந்து அப்படியே ஆடினே இருக்கும், அப்படியே ஆடினே இருக்கும். நம்ம வந்து நகைச்சுவைகளை சொல்லுவாங்க, டிரைவர் வந்து நைட்ல தூங்கும் போது பகல பொன்னாடி முடிச்சு கீர் போட்டாரு அப்படின்னு சொல்லி கலாய்ப்போம். நம்ம அது கேட்கறது நகைச்சுவையா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து இயந்திரமா இருக்கும்போது நம்ம அறியாம அந்த செயல் வந்து நம்மோட சேர்ந்துடும். அது அப்ப செய்யும் போது அப்படி என்னன்னா சிலது இயந்திரமயமா ஆகிட்டோம் அப்படின்றதான் நம்ம வந்து அதுல வந்து அழகா அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ இது அந்த படம் வெளியே வரும்போது என்ன நடக்குதுன்னா 2 விதமான விமர்சனம். ஒண்ணு வந்து அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது திரையிடக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு வருது அவருக்கு. இந்த படம் வந்து ஓடாது, திரையிடக்கூடாது, யாரும் வாங்க மாட்டேன்றாங்க, எங்கேயும் திரையிடவும் முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு புதுசா ஒரு தேட்டர் பண்றாங்க. அந்த தேட்டர்ல போயிட்டு ஒரு ஷோ போடுறாரு. ஷோ போட்ட உடனே ஷோ போட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வராங்களா இல்லையா அப்படியே அப்படியே யோசிக்கிறாரு. பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. பத்திரிகைகள் எல்லாமே வந்து இவருக்கு எதிராக தான் எழுதுறாங்க. இது வந்து தேவையில்லாம ஒரு முதலாளி பகைச்சு. ஏன்னா முதலாளி எதிராக இருந்தா கண்டிப்பா பத்திரிகை எல்லாமே முதலாளிக்கான பத்திரிகை தானே. இப்ப நான் அவனை பாராட்டி எழுதுவான் அவன், அவங்க எல்லாமே வந்து எதிராக தான் எழுதுறாங்க. ஆனா மக்கள் எல்லாமே அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. மிகப்பெரிய வெற்றி, ஏகப்பட்ட லாபம் அவருக்கு கிடைக்குது. அவர் அழகா வந்து அந்த படத்து மூலியமா ஏகப்பட்ட வருமானங்கள் வந்து கிடைக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பின்னாலே ஓய்வு எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு 1940 ஒரு படம் எடுக்கிறார். அந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அதுவும் எடுப்பார் அவர் படத்தை. அந்த படம் யாரை பத்தி அப்படின்னா ஹிட்லரை பத்தி இருக்கும். த கிரேட் டிக்டேட்டர் என்ற தலைப்புல ஹிட்லர் பத்தி ஒரு படம் எடுப்பார். முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான விஷயத்தை ஒரு படத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கிரேட் டிக்டேட்டர்ல பாசிஸ்ட பத்தி பிரிச்சு மேஞ்சி செம்ம கலாய்ச்சிருப்பாரு. கரெக்டா சொல்லணும், உலகமே ஹிட்லர் பார்த்து பயந்து இருந்த காலத்துல ஹிட்லரா ஒரு ஆளே கிடையாது, அவனெல்லாம் பார்த்து எதிராக நீங்களாம் பயப்படுறீங்கன்றத ஹிட்லரை வச்சு ஹிட்லர் ஒரு கோமாளியா காமிச்சிருப்பாரு. நாசி படைகளை வந்து ஒரு கோமாளி படை, ஹிட்லர் ஒரு கோமாளி அப்படின்றத காமிச்சு அந்த படத்தில் மூலியமா ஹிட்லரை மன்னிப்பு கேட்காம காட்சி வச்சிருப்பாரு. அந்த மன்னிப்பு அவர் கடைசி கேட்கலன்னு வச்சுங்களா, ஆனா படத்துல அது இருக்கும். அப்ப இந்த படம் எடுத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா இது தணிக்கைக்கு கண்டிப்பா நாங்க அனுப்புவோம். ஏன்னா நீங்க படத்தை எப்படி எடுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க வந்து ஹிட்லருக்கு ஆதரவா எடுத்துறீங்களா ஹிட்லருக்கு எதிராக எடுத்துறீங்கன்னு தெரியல, அப்ப நான் தணிக்கைக்கு அனுப்புவோம் அப்படின்னும் போது அங்க படம் வந்து அமெரிக்கால வெளியிட முடியல. அப்ப அவர் படத்தை எடுத்துன்னு இங்கிலாந்துக்கு வர்றாரு. இங்கிலாந்துல அந்த படத்தை வெளியிடுறாரு நினைக்கிறேன். அந்த படத்தை வெளியிடும் போது படமும் நல்லா வெற்றி பெறுது. மக்கள் மத்தியிலையும் பத்திரிகையிலும் நல்ல கருத்தாளர்கள் எல்லாமே அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு அப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய முன்னோடி நடிகர் அவர் வந்து ஒரு இன்விடேஷன் அடிப்பாரு. அந்த இன்விடேஷன்ல இவரு பேசக்கூடிய அந்த கடைசி வசனங்கள் பாசிசத்துக்கு எதிராக, அதாவது அதுல டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு நாசி படையால் கொல்லப்படுகிற ஒரு அப்பாவி மனிதராகவும் ஹிட்லராகவும் நடிச்சிருப்பாரு. டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. அப்ப வந்து அந்த ஹிட்லர் பேசக்கூடிய அந்த வசனங்கள் வந்து இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் பேஸ்புக்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வசனம் இன்று இந்தியாவுடைய அரசியலோடு சேர்ந்திருக்கும். இந்திய அரசியல் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்போதே பேசியிருப்பாங்க. அது அப்படியே வந்து இன்னைக்கும் அது பொருந்தது. ஏன் பொருந்ததுன்னா பொருளாதாரத்தை பத்தி பேசவே மாட்டாங்க, கல்வியை பத்தி பேச மாட்டான், ஆரோக்கியம் பத்தி பேச மாட்டான். ஒரு நாட்டுல எந்த மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு சிறுபான்மையில ஆபத்துன்றதை விரைச்சிட்டே இருப்பான். ஹிட்லர் பண்ணது அதுதான். ஹிட்லர் பண்ணது என்னன்னா அவர் வந்து சிறுபான்மை மக்கள்னால நமக்கெல்லாம் ஆபத்து, அதனால அவங்க எல்லாம் சாவடிச்சு கொன்னணும் அப்படின்றது. கிட்டத்தட்ட இன்றைய அரசியலும் அதே தான் கொண்டு வருது. இவங்க பொருளாதாரத்தை பேச மாட்டாங்க, கல்வியை பேச மாட்டாங்க, நாட்டுடைய வளர்ச்சி பத்தி பேச மாட்டாங்க.
நேரா வந்து மதவாதம் தான் பேசுவாங்க. மதவாதம் என்பது கேட்கறது குளிர்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அது கண்டிப்பா உங்களுக்கு சோறு போடாது. ஒரு மனிதனுக்கு என் குழந்தைய வந்து அது காப்பாத்தாது. என் மகனுடைய எதிர்காலத்தை அது தீர்மானிக்காது. இது எல்லாம் வேணுமா அவன் அந்த சயின்ஸை வந்து அவன் படிக்கணும், அறிவாளியா மாறணும். இந்த தொழில்நுட்பங்களை தெரிந்திருக்க முடியுமா தான் இந்த உலகத்தோட நம்ம வந்து போட்டி போட்டு மற்ற நாடுகளோட நம்ம முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். அப்ப இப்படி இப்ப தொழில்நுட்பங்களை இருக்கிறதுனால இப்படி அவர் வந்து ஒரு தொழிலாளிக்காகவும் முதலாளி வர்க்கத்தையும் வச்சு ஒரு பக்கம் பேசியிருப்பாரு. இன்னொரு படத்துல இந்த பாசிசத்தையும் உலகம் என்பது கிட்டத்தட்ட உலகத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களை முட்டாளாக்குவதற்கே வந்து இவங்க இருப்பாங்க. இவங்க வேலையை வந்து மக்களை முட்டாளாக்கணும், அறிவாளியா இருக்கக்கூடாது, அறிவியலியா இருந்தா நமக்கு ஆபத்து, அவர்களை முட்டாள்தனத்தை தொடர்ந்து வந்து அதிகப்படுத்திட்டு போகணுன்றதுக்காகத்தான் இவங்க வந்து செயல்படுறாங்கன்றத அந்த படத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அதனால்தான் வந்து நம்ம வந்து சார்லி சாப்ளினை கொண்டாடுகின்ற அந்த அவசியம் நமக்கு ஏற்படுது. அதனால்தான் வந்து மாற்றுக்காலத்துல அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இன்னொன்னு அவருக்கு வரும் 16ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அதை ஒட்டி தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம். 16ஆம் தேதி எலெக்ஷன் கிட்ட இருக்கிறதுனால நம்ம முன்கூட்டியே அதை தயாரித்து நம்ம வந்து இதை வந்து நடத்துறோம். ஒரு விஷயம் கடைசியாக, அவர் எடுத்து எல்லாமே கருப்பு வெள்ளை படம் தான், இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு. அதாவது மாடர்ன் டைம்ஸ் பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கப்படுகின்ற அந்த படமானது ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்தியே இருக்கு. கருப்பு வெள்ளையா இருக்கக்கூடிய நமது வாழ்க்கை என்பது இன்னும் கலர்ஃபுல்லா மாறவே இல்லைன்றது தான் உண்மையான சொல்லணும். நன்றி தோழர்களே.